Disclaimer: This channel does not promote or support or encourage any form of illegal gambling. Kerala Lottery is a government regulated lottery and any investment or ticket purchase is completely at your own risk. Please play responsibly and within your budget. The channel owner is not responsible for any financial losses. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களுக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஏபிசி. நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேளுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தோம்னா சரிங்களா, ஒரு சூப்பரான ப்ரிடிக்ஷன் எடுத்து வச்சுருக்கோம் சரிங்களா. பாருங்கள், இன்றைக்கி நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கப்பா. ஸோ 587 கடைசி அடித்த ரிசல்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16/8/26 நமக்கு சாமிருதி 68வது ட்ரா சரிங்களா. சாமிருதி 68வது ட்ரா. இது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன கெஸ்ஸிங்ஸ்லாம் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த கணிப்புகள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பயன்படுற மாதிரி தெரியுது அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் சரிங்களா. நம்ம டெய்லியுமே சொல்கிறது தான், பிடிச்ச எடுத்து வைங்க, இல்லைனா வேண்டாம் அப்படின்ட்டு. அதேமாரி இன்றைக்கி சரிங்களா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 16/8 சரிங்களா, 16/8/26 சாம்ருதி 68வது ட்ராக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக குட்டியாக ஸ்வீட் ஒரு கணிப்புகள் ஒன்று பார்த்தாலாம். பிடித்தால் மட்டும் எடுத்து பயன்படுத்துங்க நண்பா. இது நம்மளால் முடிஞ்சது உங்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் தரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கோசரம் தான் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம். ஸோ உங்களுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ முயற்சி பண்ணுறேன். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பிள்ளைக்கு ஆளுங்கிறத போட்டுக்கோங்க. இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஒரு ஃபாலோ தட்டி விடுங்க நண்பா. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஃபாலோவும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுக்க எனக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் நண்பா. ஸோ வந்து நம்ம டெய்லியுமே கெஸ்ஸிங் கொடுக்குறோம். கண்டிப்பாக அதை நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்கன்னு நான் சொன்னதே கிடையாது. எடுத்து ஒரு கிளான்ஸ் பாருங்கள், ஒரு சார்ட்டுக்கு இது எடுத்து பாருங்கள். நான் கொடுத்தது உங்களுக்கு ஓரளவுக்கு வர மாதிரி தெரியுது, அந்த தம்பி கொடுத்தது பயன்படுத்தலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுனா மட்டும் எடுத்து வச்சு பாருங்கள் சரிங்களா. இப்போ நான் சொல்கிறேங்கிறதுக்கோசரம் கண்மூடித்தனமாக எதையுமே நம்பக்கூடாது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த கெஸ்ஸிங் பிடிச்சிருக்கணும். ஸோ எதனால் நான் அதை கொடுத்தங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். இது எந்த விதமான ஒளிமுறையும் கிடையாது நண்பா. திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கேஎல் ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் சரிங்களா. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 258 469 வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்லாட் எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ சரிங்களா, ஏல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்லாட் என்ன அப்படின்னா ஏல வந்து பார்த்திங்க அப்படின்னா 2, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 4, பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 மற்றும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6, அடுத்ததாக சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 மற்றும் 9 கொடுத்துருக்கோம் நண்பா. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்கோசரம் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து இப்போ ஏல வந்து 2 மற்றும் 4 கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு கெஸ்ஸிங் இருக்கும் சரிங்களா. அப்போ நான் 2ஆம் நம்பரும் ஒரு 4ஆம் நம்பரும் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ நான் அதுக்கு பல காரணங்களை வச்சுருப்பேன். அதேமாரி நீங்களுமே சரி இப்போ ஒரு சார்ட் எடுத்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த கெஸ்ஸிங் வந்து உங்களுக்கு வர மாதிரி இருக்கணும் சரிங்களா. உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், அப்போ எடுத்து ட்ரை பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையுமே முழு மனதார நம்பி செய்யணும் சரிங்களா. இப்போ நான் கொடுக்குறேங்கிறதோசரம் சந்தேகத்திலே வைக்காதீங்க. நீங்களும் அதை என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். இதை வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற நம்பர்ஸ்லாம் சரிங்களா. நான் வந்து இப்போ நான் ஒரு நாள் 2 நாள் வின்னிங் கொடுக்குறேன் அப்படின்னா என்னால் டெய்லியுமே கொடுக்க முடியாது நண்பா. நான் மட்டும் கிடையாது, எல்லாராலையும் தான் சொல்கிறேன். இப்போ நீங்களுமே அப்படி தான் டெய்லியுமே நம்மளால் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அதேமாதிரி அது புரிஞ்சுக்கோங்க. அதனால் ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு வச்சு பாருங்கள். வரல அப்படின்னா விட்டுருங்க. ரொம்ப மைண்டை ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. நிறைய பேர் இப்போ நீங்கள் கொடுத்தீங்க, நான் அவ்வளோக்கு வச்சேன் இவ்வளோக்கு வச்சேன், அது வரல, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஒரு வேல்யூ இருக்கும் சரிங்களா. நிச்சயமாக அதை நம்ம வந்து இன்றைக்கி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம லாஸ் ஆகி போகிறது கிடையாது நண்பா. நிச்சயமாக ஒரு வெற்றி அப்படிங்கிறது நமக்கு தேடி வரும். நிச்சயமாக அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உறுதுணையாக நம்ம ஒரு வெற்றியை தேடி போகலாம் சரிங்களா. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டு வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டு சரிங்களா. ஆல் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மற்றும் 8. ஸோ ஆல் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 8 கொடுக்குறோம். இது நம்மளோட ஒரு சின்ன ஒரு ப்ரிடிக்ஷன். நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பர்ஸ் மாறி கூட வரலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னா அது உங்களோட கால்குலேஷன் வந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏதோ என்னால் முடிஞ்ச சின்ன கணிப்பு தரேன் சரிங்களா. உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா எடுத்து வைக்க நண்பா, இல்லை அப்படின்னா வேண்டாம். மேலும் நாளை ஒரு சூப்பரான சூப்பரான ஒரு கெஸ்ஸிங் எடுத்துகிட்டு வரேன். பார்க்கலாம் நண்பா நம்ம கெஸ்ஸிங் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது. ஏன்னா நேற்று 15ஆம் தேதி லீவு. ஸோ லீவ் விட்டு அடித்தா அப்படின்னாவே கேம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒர்ஸ்ட்டாக தான் போகும். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம் கேம் எப்படி போகுது அப்படிங்கிற மேலும் நாளை சூப்பரான கெஸ்ஸிங்கில் சந்திக்கலாம் நண்பா.